நிலன் பாப்பாக்கு 3 டேஸா ரொம்ப உடம்பு சரியில்லைங்க. நல்லா ஜாலியா விளையாடிட்டு இருந்த பையன் சடனா எது சாப்பிட்டாலும் வாமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டாக்டர் நார்மல் டைஜஷன் ப்ராப்ளம் தான், சீக்கிரம் சரியாயிடும்னு சொன்னாரு. பட் பையன் தான் ரொம்ப டல் ஆயிட்டான். 1 டேல ஓகே ஆயிடும்னு சொல்லி தான் நாங்களும் நினைச்சோம். பட் நெக்ஸ்ட் டே நைட்டு 2:30 மணிக்கு சடனா பார்க்கும்போது பையன் குளிர்ல நடுங்கிட்டு இருக்கான். ஒய்ஃப் ரொம்ப பயந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா ஃபீவர் 102 டிகிரி இருந்தது. இந்த டைம்ல அவனுக்கு மெடிசன் கொடுத்து அவனை தூங்க வச்சு நைட் ஃபுல்லா நாங்க 2 பேர் தூங்காம தெர்மாமீட்டர்ல அவனுக்கு ஃபீவர் செக் பண்ணிட்டே இருந்தோம். நல்லா விளையாடிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த பாப்பாக்கு ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னு சுத்தமா எங்களால ஃபைன் பண்ணவே முடியல. நெக்ஸ்ட் டே நைட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வெயிட் செக் பண்ணா பையன் ஓரளவுக்கு ஓகே ஆகி ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. 4 டேஸ் கழிச்சு சாரை இன்னைக்கு தாங்க குளிக்க வச்சோம். சார் இப்பதான் பிரைட்டா சிரிக்க ஆரம்பிச்சாரு. இந்த முகத்துல இருக்க சிரிப்பை பார்க்காம அவனை விட நாங்க 2 பேர் தான் ரொம்ப டல் ஆயிட்டோம். அவனுக்கு சாப்பாடு எடுத்து வரலான்னு என் ஒய்ஃப் போனா குளிக்க வச்ச டயர்ட்ல சாப்பிடாமே செமையா தூங்கிட்டாங்க. சாப்பாடை ஏன் வேஸ்ட் பண்ணோம், அதை நம்மளே சாப்பிட்டோம்னு சொல்லி என் ஒய்ஃபே அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலி ஃபீவர் சரியாயிடுச்சு. பட் நேத்து நைட்டும் தூங்காம 1 மணிக்கு 2 பேர் என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்கன்னு பாருங்க. நல்லா இருந்த பாப்பாக்கு சடனா நைட்டு 2:30 மணிக்கு ஹெவி ஃபீவர் வந்தா அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலும் இருக்காது, நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. பயத்துல என் ஒய்ஃப் அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த டைம் என் ஒய்ஃபை விட அதிகமா பயந்தது நான் தான். நம்ம பயந்து நர்வஸ் ஆகிறதுனால ஒரு பிரோஜனமும் இல்ல. இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்ன்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே உங்க பாப்பாவை சேஃபா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்ப அதை தைரியமா ஹேண்டில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.